தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் மத்திய மண்டல அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. தீ விபத்து காரணமாக மின்வாரியம், காவல்துறை, ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட சேவைகளில் பாதிப்பு ஏற்பட்டு உள்ளது. ஆன்லைன் விண்ணப்பம், ஆன்லைன் வாயிலாக கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட சேவைகளும் பாதிக்கப்பட்டு உள்ளது. தீ விபத்தால் சென்னை காவல்துறையின் பல்வேறு இடங்களில் காவல் கட்டுப்பாட்டு அறை சேவை பாதிக்கப்பட்டு உள்ளது. பல்வேறு இடங்களில் இணைய சேவையும் போன் அழைப்புகளும் பாதிக்கப்பட்டு உள்ளது. தீ விபத்தால் கட்டடம் முழுவதும் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டதால் 108 ஆம்புலன்ஸ் சேவையும் முடங்கியிருக்கிறது. 108 ஆம்புலன்ஸ் சேவைக்காக சர்வர் அறைக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 108 சேவையும் பாதிக்கப்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள பிஎஸ்என்எல் மத்திய மண்டல அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டு உள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், தகவல்களை பகிரலாம். சென்னை அண்ணா சாலையில் செயல்பட்டு வந்த பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து காரணமாக இணைய சேவைகள் என்பது முடங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 8 மாடிகள் கொண்ட அந்த அலுவலகம் என்பது பிஎஸ்என்எல்லுடைய மத்திய மண்டல அலுவலகமாக செயல்பட்டு வந்தது. இரண்டாவது மாடியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இணைய சேவைகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்டுப்பாட்டு அறை, காவல்துறை கட்டுப்பாட்டு அறை உள்ளிட்ட கட்டுப்பாட்டு அறைகளுக்கு தொடர்பு கொள்வதிலும் சிறிய சிரமம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின்வாரிய இணைய சேவைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் விண்ணப்ப சேவைகள், ஆன்லைன் வாயிலாக கட்டணம் செலுத்தல், நேரடி பணம் செலுத்தும் வசதி ஆகியவை பாதிக்கப்பட்டிருப்பதாக மின்சார வாரியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய பணி என்பது நடந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது மாடியில் மின்சாதன பொருட்கள், பேட்டரிகள் ஆகியவை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பேட்டரி வெடித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் விசாரணையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுப்பிரமணியன்.